Hi friends. இந்த வீடியோல பழைய சட்டையை எப்படி பயனுள்ள பொருளா மாத்துறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டாபை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய சட்டை எடுத்துக்கேன். பழைய சட்டைனா இது வந்து ரொம்ப பயன்படுத்தி பழசா போனது கிடையாது. இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமலே சின்னதா போன சட்டையை தான் எடுத்துக்கேன். அதனால துணி வந்து நல்ல குவாலிட்டில தான் இருக்கு. ஆனா சேராம போனனால இந்த சட்டையில இருந்து ரீயூஸ் ஐடியாஸ் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ரீயூஸ் ஐடியாஸ்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அளவுக்காக ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு டாப்பும் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த ஷர்ட்டோட மேலே வச்சு அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு அதை வந்து அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்து இதை வந்து வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்கர்ட் தனியாக மேலே வந்து அந்த டாப் தனியாக வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இதை வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தனித்தனியாக ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கர்ட்டை எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஜாயின் பண்ணியே தான் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கூடி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அந்த சைடு ரெண்டுலேயும் பிரிஞ்சிருக்க இடத்த, அதாவது நம்ம கட் பண்ணி விட்டுருக்க இடத்த வந்து தச்சுக்கலாம். தச்சுட்டு மேலே வந்து அந்த கட் பண்ணியிருக்க பகுதியை நம்ம வந்து மடக்கி ஒன்று போல் தையல் போட்டுக்கலாம். இதுக்கு மெஷின் தையல் கூட போடலாம். நான் வந்து கை தையல் தான் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே மடித்து தைச்சிட்டேன். சைட்லேயுமே அதை சேர்த்து தைச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. கை தையல் போட்டிங்கன்னா 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம பட்டன் இருக்கிறதுனால இது வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதையுமே தைச்சாச்சு. இப்போ எல்லா பக்கமும் தைச்சனால இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு குட்டி ஸ்கர்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஜீன்ஸ் கிளாத்து ஷர்ட்டுங்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸ்கர்ட்டு. அடுத்து வந்து நம்ம மேலே கட் பண்ண பீஸை எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நம்ம நெக்குக்காக சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ரவுண்டாக வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா முன்னாடி பட்டன் இருக்கனால நம்ம அப்படியே கழட்டி மாட்டிக்கலாம். அடுத்து நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டையுமே வெளிப்பக்கமாக திருப்பி போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணும்போது கைக்கு மட்டும் 2 சைட்லேயும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு தச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சைடு ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இதில் கைக்கு மட்டும் இடம் விட்டுருக்கேன் 2 பக்கமுமே. இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து கீழே மடக்கி தைச்சிடலாம். 2 பக்கமுமே கீழே மடக்கி தைச்சிட்டு அடுத்து கழுத்துக்குமே அந்த கட் பண்ணியிருக்க இது தெரியாமல் இருக்கிறதுக்கு ரெண்டையுமே மடக்கி விட்டு தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே மடக்கி தைச்சிட்டேன். இது எல்லாமே நான் கை தையல் தான் போட்டிருக்கேன். மிஷின் தையல் போட்டால் நம்ம இன்னும் சீக்கிரமாகவே வேகமாக தைச்சிடலாம். கை தையல் போட்டால் 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லாமே தைச்சதுனால இதை வந்து நம்ம திருப்பி விட்டுலாம். இப்போ பாருங்கள், அழகாக குட்டியாக ஒரு ஜீன்ஸ் கிளாத்தில் டாப் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது அந்த ஸ்கர்ட்டில் வந்து சைடில் நம்ம சின்னதாக தைக்காமல் விட்டு அந்த இடத்துல கொக்கி வச்சு கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம மேலே மடித்து தைக்கிற இடத்துல எலாஸ்டிக் சேர்த்து வச்சு தைக்கலாம். அல்லது கயிறு மாதிரி கொடுத்து கூட ஸ்கர்ட்டை தைச்சிக்கலாம். இல்லைனா சென்டரில் இந்த பட்டனை வந்து தள்ளி மாட்டுற மாதிரி 2 இது ரெடி பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூட அந்த ஸ்கர்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 டைப்பில் இந்த ஸ்கர்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டில் இருந்து நம்ம வந்து ஸ்கர்ட்டும் டாப்பும் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய ஷர்ட்டில் பண்ணோன்னா நமக்கு வந்து பெரிய சைஸ் குழந்தைங்களுக்கு சேர்ற மாதிரி கிடைக்கும். சின்னதாக பண்ணும்போது இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பொம்மைக்கு ட்ரெஸ்ஸாக கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த ஷர்ட்டை கட் பண்ணும்போது ஒரு சைடு இருக்க கையை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு கையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ளே கூடி நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அடியில் இருக்க இடத்துல வந்து அந்த கையோட ஓப்பன் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி தச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தச்சதுக்கப்புறமா இதை திருப்பியும் வெளியில் கூடி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த ஷர்ட்டோட கையை வந்து திருப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி போட்ட வேஸ்ட் பீஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி விட்டு நான் கை தையல் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அதுக்கு கைப்பிடி மாதிரி இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடக்கி இதை வந்து நான் தச்சுக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் அது ஃபுல்லுமே தைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வர்றதுக்கு நம்ம அதே கலர் நூல் போட்டு தைக்கும்போது நீட்டாக தெரியும். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி 2 பக்கமும் வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ பாருங்கள் தைச்சாச்சு. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடைக்கெலாம் வந்து கவர் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கொடைக்கு ஒரு பேக் மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கையோட இதுங்கிறனால இது நல்லா நீளமாக இருக்கும். நம்ம பெரிய சைஸ் கொடையே இதில் வச்சுக்கலாம். என்கிட்ட சின்னது இருந்தனால நான் சின்னதை வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கொடைக்கு வந்து வைக்கிறதுக்கு ஒரு பேக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த ஷர்ட்டோட இன்னொரு கை இருக்குல்ல, அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நமக்கு கட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஒன்று மேலே ஒன்றா மடக்கி இதை வந்து ஒன்று போல் இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதோட 2 சைட்லையும் வீடியோவில் காட்டுற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதை வந்து சேர்த்து வச்சு தைக்கணும். இது வந்து மிஷின் தையலில் வந்து தைக்கிறது கஷ்டம். அதனால் கை தையல் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா துணி வந்து நிறையா மேலே அடிக்கிறதுனால கைட்டே நம்ம இதை வந்து ஈஸியாக தைச்சிடலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து 2 பக்கமும் தைச்சிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரே கலர் நூல் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து தையல் வெளியில் தெரியாது. அதுக்காக நான் அதே கலரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது வந்து தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நமக்கு பேக்கெட்டாக கிடைக்கும். அடுத்து வந்து சைடில் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, இது வேண்டாம்னா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இதை வந்து நான் டிசைனுக்காக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுருக்கேன். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து நம்ம மடக்கி இதை ஒரு ஃப்ளவர் மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே ஊசி வச்சு தச்சிடலாம். இது வந்து அப்படியே செட் ஆகிக்கணும். இப்போ பாருங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். இந்த மாதிரி அந்த மடிப்பு வந்து பிரியாத அளவுக்கு சென்டரில் மட்டும் நம்ம தையல் போட்டுட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சென்டரில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாசி வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மிச்சம் இருக்க துணியில் வந்து நம்ம ஏற்கனவே கைப்பிடி ரெடி பண்ண மாதிரி 2 கைப்பிடி ரெடி பண்ணி இதுக்கு வந்து மேலே வந்து நம்ம தச்சிடலாம். அடுத்து இந்த ஃப்ளவரை வந்து மடக்கி ஒரு பக்கம் பிளெயினாக இருக்க இடத்துல டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிட்டா நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணணும்னா ஸ்டோன்ஸ்லேயும் யூஸ் பண்ணி எதுவும் ஒட்டிக்கலாம். இது வந்து ஜீன்ஸ் கிளாத் ஷர்ட்டுங்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி போட்டதுலேயே அந்த ஷர்ட்டில் வந்து மிச்சம் இருக்கிறது இந்த காலர் பீஸ் மட்டும்தான். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இந்த காலருக்கு அடியில் கூடி அந்த மிச்சம் இருக்க துணியெல்லாம் உள்ளே விட்டுருங்க. அதை வந்து திருப்பி விட்டு அந்த மொத்த துணியும் பிடிச்சி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு டைட்டாக மாட்டிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை திருப்பி பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ண இது தெரியறனால ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்த நம்ம ஒட்டிடலாம். இந்த கேப் வந்து குட்டியாக இருக்கனால இதை வந்து நம்ம பொம்மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பொம்மைக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஷர்ட்டில் நம்ம பண்ண 4 கிராஃப்ட்டுமே எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டேபை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.